செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோழி பண்ணையை பற்றி தான் நம்ம டோட்டலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோழி பண்ணையை ஒரு நபர் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னணுவுமே இல்லாமல் எப்படி ஒரு தெளிவான முறையில் வந்து பண்ணை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி கோழி பண்ணை அமைத்தது மட்டும் இல்லாமல் அவர் வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வெற்றிகரமான முறையில் வந்து கோழி வளர்த்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோழி வளர்ப்புல வந்து அவருக்கு வந்து லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது வந்து நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிராய்லர் கோழி வளர்ப்புல வந்து மற்ற பண்ணையாளர்களுடைய நேர்காணல் வந்து நம்மளுடைய சேனல்ல ஒரு புதிய முயற்சி. முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு புதிய முயற்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய பண்ணையாளர்கள் வந்து மற்ற பண்ணையாளருடைய கருத்துக்கள் வந்து கேட்க போறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய புதிய நண்பர்கள் நீங்களே இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்கண்ணா. என் பேர் பிரபுங்க. பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் தாலுக்காவில் சங்கராமலூர் பேரூராட்சியில் குளம்பம் கிராமத்தில் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்கண்ணா. இந்த பண்ணை வந்து எந்த இடத்துல அமைச்சிருக்குங்கண்ணா? பண்ணை பார்த்தீங்கன்னா குளம்பத்தில் சமத்துவத்துக்கு பக்கத்துலேங்க. ஓகேங்கண்ணா. அமைச்சிருக்கேன் பண்ணை. ஓகே, உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த பண்ணை வந்து பார்த்துக்கிறீங்க? ஒரு 4 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. 4 வருஷமா. 4 ஓகே. வருஷம் பண்ணி வேற என்ன தொழில் பண்றீங்கண்ணா? விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க. அதெல்லாம் மாட்டு பண்ணி இருக்குங்க. சரி மாடு சரி. வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். சரி ஓகேண்ணா. இந்த கோழி பண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னு லாபமா நஷ்டமா? இல்லைங்க, நஷ்டம்னு சொல்றதுக்கு இல்லைங்க, லாபம் தான், ஓரளவுக்கு லாபம் தான். ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சரி சரிங்க. நம்ம வெளியே வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம சொந்த பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். சரிங்க. டோட்டலாக இப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கிறீங்கன்னா? நம்ம கொடுக்குறது 5500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 5500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கண்ணா. இதுக்கு இப்போ செட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் ஆச்சு. இதோட இப்போ செலவுங்கண்ணா? கோழி பண்ணை அமைக்கிறதுக்காக 11 லட்ச ரூபா வந்துச்சுங்க. 11 லட்சம். 11 லட்ச ரூபா வந்துச்சுங்க. சரி சரி ஓகேண்ணா. இப்போ என்ன கம்பெனி வந்து இதில் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா? எஸ்கேஎம் கம்பெனி. எஸ்கேஎம் கம்பெனிண்ணா. எப்படி பரவாயில்லையாங்கண்ணா? பரவாயில்லைங்க, எஸ்கேஎம் பரவாயில்லைங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வருஷத்துக்கு எத்தனை பேட்சுங்கண்ணா? 6 பேட்சுங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 பேட்ச் வரும். சரிங்கண்ணா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷத்துல மேக்ஸிமம் 6 பேட்ச் கம்ப்ளீட் எடுத்துட்டேன். வருஷத்துக்கு 6 பேட்ச் கணக்கு போட்டு எடுத்துட்டேன். ஓகேங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோழி வளர்க்குறதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ என்னென்ன பண்ணணும்? கோழி வந்ததுலேருந்து உங்களுக்கு லாஸ்ட்டு கோழி பிடிக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங் செய்யுதுன்னு அப்படின்னா நம்ம ப்ரூடிங் செட் பண்ணணும். சரிங்க. ப்ரூடிங் செட் பண்ணி அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வச்சு கொஞ்சம் வளர்த்தி கொண்டு வரணும். சரிங்க. எவ்வளோ நாளுங்க டெம்பரேச்சர் கொடுக்கணும்? டெம்பரேச்சர் நம்ம வந்து எஸ்கேஎம்ல பார்த்தீங்கன்னா 7 நாள் டெம்பரேச்சர் கொடுக்குறோம். சரி சரி. ஒரு 3 நாள் நல்ல டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டியிருக்கு. 3 நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 85% 90%. சரிங்க சரிங்க. இப்போ கோழி வளர்க்கும்போது உங்களுக்கு மார்டாலிட்டி வந்து ஒரு பேட்சுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருங்க? பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரும். ஒரு பர்சன்டேஜ்ல 10% பக்கம் வந்துருதுங்க. சரி ஓகேண்ணா. நீங்க கோழிகளுக்கு யூஸ் பண்ற தண்ணிங்கன்னா எப்படின்னா கிணத்து தண்ணியா இல்லை போர் தண்ணி? போர் தண்ணிங்க. போர் தண்ணிங்களாண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ இந்த 5500 ஸ்கொயர் ஃபீட் எப்படி நீங்களே வச்சு பாத்துக்கிறீங்களா இல்லை லேபர் வச்சு பாக்குறீங்களா? இல்லைங்க, லேபர்லாம் இல்லைங்க, ஃபேமிலியில ஒய்ஃப் இருக்காங்க. சரி சரி. அவங்க ஹெல்ப் பண்றாங்க, நானும் அவங்க கிட்ட பாத்துக்கிறேன். சரி ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ புதுசா பண்ணை ஆரம்பிக்கக்கூடிய பண்ணையாளருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புதுசா பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா, திடீர்னு வந்து ஒரு 50 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் போட வேண்டாம். நான் என்னோட கான்செப்ட் அதை சொல்றேன். சரி. ஏன்னா ஒண்ணு பண்ணையில வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு கோழி பண்ணை பிடிச்சி ஒரு 2 பேட்ச் 3 பேட்ச் நம்ம ரீஸ்க் எடுத்து அதை பார்த்துட்டு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு எப்படி உங்களால பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் ஒன்றும் மோசமான பிசினஸ் கிடையாது. நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பாக்குறத பொறுத்த லாப நஷ்டம் இருக்கிறது அதுதான். நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் லாபம். லேபர் வச்சு பாக்குறத விட நம்மளா பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட சேலரி நல்லாவே கிடைக்கும். சரி. அடுத்தவங்க போய் 10,000 வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நம்மளோட சொந்த பிசினஸ் நல்ல முறையில் லாபம் கிடைக்கும். அதுல ஒன்றும் மோசமான கோழி பண்ணை வந்து மோசமான தொழில் கிடையாது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளா வேலை செய்யணும். அடுத்தவங்க வேலை செஞ்சாலும் கூட நம்ம லேபரே இருந்தாலும் நம்ம கூட இருக்கணும். கண்டிப்பா. லேபர் நம்பி மட்டும் பண்ணை விட்டுட்டு போறது நம்ம வந்து லாபகரமான தொழில் நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம இருந்து பார்த்தா மட்டும் லாபகரமான தொழில் கோழி பண்ணை. சரி ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூங்கண்ணா. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இந்த பண்ணையாளரும் பார்த்தீங்கன்னா நம்ம பிராய்லர் கோழி பண்ணை பற்றி அவருடைய கருத்துல வந்து தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சிட்டோம். அதுவே நீங்கள் புதுசாக பிராய்லர் கோழி பண்ணி ஆரம்பிக்க போறீங்களா, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி பிராய்லர் கோழி பண்ணை இருக்கா, இல்லை கோழி பண்ணை பற்றி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கா, இது எல்லாம் வந்து யார்கிட்ட கேட்குன்னு தெரியல, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளோட சேனல் இதுக்கெல்லாம் வந்து விடை கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நேர்காணலையும் வந்து உங்களுக்கு என்னென்ன பிராய்லர் கோழி பண்ணி டவுட் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்த ஒரு நேர்காணல்ல நீங்க கேட்கக்கூடிய அந்த அனைத்து கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்து இந்த பண்ணையோட அமைப்பு பத்தி பார்த்துடலாம். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணையோட நீளம் எடுத்துட்டா நம்மளுக்கு 250 அடி. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 அடி. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு 5500 ஸ்கொயர் ஃபீட். நம்மளுக்கு இந்த 5500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ஃபீட் ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பண்ணையில இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போதான் கோழி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கழிவுகள் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணாம தான் இருக்கும். நம்ம இந்த பண்ணையோட மேற்கூரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக எல்லாமே மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரம் பயன்படுத்தல, இல்லை இரும்பு பயன்படுத்தல. இந்த பண்ணையாளர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இதோட செலவு கம்மியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் நிறுத்தக்கூடிய அந்த சைடு தூண் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் போஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த சிமெண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இவையிலே வந்து சொந்தமாக தயாரிச்சது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நம்ம இரும்பு பயன்படுத்தலாம். இரும்பு பயன்படுத்தினா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த கோழியோட கழிவுகள்லாம் வந்து அதில் அரிக்க ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எத்து போயிடும். இது வந்து நம்மளுக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து பேட்சுக்கு பேட்ச் நம்ம மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த பண்ணையாளர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சிமெண்ட் போஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பண்ணையுடைய மேற்கூரைக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் சீட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சிமெண்ட் சீட்டு பயன்படுத்த மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அப்படி கொடுக்காதனால நமக்கு கண்டிப்பாக ஹீட் வரும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பண்ணையோட மேற்பகுதியில் சீட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த தென்னை ஓலை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மழை காலத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக மாற்றாகணும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை அதிகமாகும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உள்ள வந்து தடுக்கு கொடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு செலவு கம்மியாகும். நம்ம ஒரு டைம் வந்து வேலை செஞ்சோம்னாலும் அது வந்து தெளிவான முறையில் இருக்கும். மேலே ஓலை போட்டாலும் பரவாயில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டோட பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் வேலையை அதிகமாக இருக்கும். இந்த பண்ணையில் கோழிகள் குடிக்கக்கூடிய தண்ணிக்காக நிப்பிள் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த நிப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஞ்ச் சிஸ்டம் யூஸ் பண்ணவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா செயின் டைப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த செயின் டைப் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழி பிடிக்கக்கூடிய ஒரு டைமில் இல்லை அப்படின்னா நிப்பிள் வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு செயினை நம்ம மேலே தூக்கி லாக் பண்ணிவிடணும். அது வந்து நம்மளுக்கு வேலையை அதிகமாக தான் எடுத்துக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதில் பார்த்து இந்த பண்ணையில் விஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நிப்பிள், ஃபாகர், ஃபீடர், சைடு வாழை ப்ளஸ் உங்களுக்கு தார்பாய் இது எல்லாம் வந்து பண்ணைக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்ம வேறு இடத்துல நம்ம வாங்கினோம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம தனித்தனியாக ரேட் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அதனால நம்ம இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சா நம்மளுக்கு வேலையும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும், மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கும். அப்படி ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியது உங்களுக்கு மைரா இண்டஸ்ட்ரி. இதோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்குது. கண்டிப்பாக உங்களோட பண்ணையில் வந்து இதை பயன்படுத்திக்க. அடுத்த ஹீட்ரு நம்மளுக்கு சிக்ஸ் அந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஹீட் கொடுத்தாகணும். அதுக்காக இந்த பண்ணையாளர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளூடர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிக்ஸ் அந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி நம்ம ஹீட் கொடுத்தே ஆகணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸில் இருக்கிற அந்த மஞ்சக்கரு கரையிறதுக்காக. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கறிப்பானை யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் ப்ளூடர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளூடர் யூஸ் பண்ணலாம். இதில் ஏதோ ஒன்று பயன்படுத்தலாம். இதை நம்ம பயன்படுத்த விதத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு வேலைப்பளு அதிகமாகும், இல்லை அப்படின்னு குறையும். இந்த பண்ணையில் வெயில் காலங்களில் கோழி நிலச்சுவதற்காக ஃபாகர் லைன் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபாகர் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் வே தான் பயன்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு சிங்கிள் வே வந்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் வேல வந்து நம்மளுக்கு ஃபாகர் சப்போஸ் நம்மளுக்கு அடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கூடிய கோழிகள் வந்து ஃபுல்லாக நிலையாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு வெயில் காலங்களில் பாதிப்பு ஏற்படும். அதுவே நம்மளுக்கு இந்த 4 வே ஃபாகரில் வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து பாதியாக குறைக்கப்படுகிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு 4 வே ஃபாகர் வந்து பயன்படுத்தலாம். இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்டோட தேவை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஃபேனு, லைட்டு, எலக்ட்ரிக்கல் ப்ளோட்ரு, அடுத்து ஃபாகர் இது எல்லாமே பயன்படுறதுனால இதோட தேவைகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பண்ணையோடைய நேர்காணல் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையோடைய அமைப்பு பற்றி பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.